பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஐயா, வைத்தியனே, உன்னை நீ குணமாக்கிக்கொள். முதல்ல நீங்களும் நானும் வைத்தியன். ஏன்னா நம்ம அப்பா வைத்தியருங்கிறதுக்காக நான் சொல்லலை, அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா வைத்தியம் பார்த்தா அந்த நோட் புக்கை வச்சுக்கிட்டு மருந்து மாத்திரை மெடிசன் கொடுப்பாங்க. அதனால தான் அப்பப்போ போலி டாக்டர் எல்லாம் பிடிக்கிறாங்க. ஏன்னா அந்த அனுபவத்தில் வைத்தியம் பார்க்கறது அல்ல, நமக்கு ஆக்குலர் ப்ரூஃப். என்ன ஆக்குலர் ப்ரூஃப்? நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். என்ன அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்? மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனத்தை உங்க வேதாகமத்தில் எல்லாரும் எங்க இருந்தாலும் சரி இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது மறக்கவே கூடாது. தயவு செய்து உங்க வேதத்தை எடுத்து மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில் 17வது 18வது வசனத்தை எல்லாரும் எடுத்து வைப்பீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாடுவோம். இவரே பெருமா மற்ற பேரல்ல வெப்புமான். இவரே பெருமா மற்ற பேரல்ல வெப்புமான். இவரே பெருமா. பீண்டித்திற்கும் பரிகாரி, சொல்லும் வல்லமையில் நிற்கும் உபகாரி. பல பீண்டித்திற்கும் பரிகாரி, சொல்லும் வல்லமையில் நிற்கும் உபகாரி. குலத்துக்கும் எந்த குலத்துக்கும் எந்த குலத்துக்கும் நல்ல உபகாரி. இவரே பெருமா மற்ற பேர் நல்ல வெப்புமான். இவரே பெருமா. குருடர்களுக்கு உதவும் விழியா, பாவ கருணையினுள்ளே நீக்கும் மொழியா. குருடர்களுக்கு உதவும் விழியா, பாவ கருணையினுள்ளே நீக்கும் மொழியா. குலத்துக்கும் தீபவாசல் வழியா. இவரே பெருமா மற்ற பேரல்ல வெப்புமான். இவரே பெருமா. சொல்லுங்க, இவரே பெருமா நல்ல பேர் நல்ல வெப்புமான். இவரே பெருமா. எல்லாம் எடுத்துருப்பீங்க. வாசிக்கலாமா? மார்க்கு 16, 17, 18. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். ஐயா, விசுவாசிகள் வைத்தியரா? நீ இயேசுவை விசுவாசித்தா நாம பாடுவோம். இயேசுவை விசுவாசி, நீ என்றைக்கு சுகவாசி. இயேசுவை விசுவாசி, நீ என்றைக்கு சுகவாசி. ஏன்னா இயேசுவை விசுவாசி, நீ என்றைக்கு சுகவாசி. உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். மறந்துடாதீங்க. விசுவாசிச்சேனா போதும். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் பிணியாளி என்ன செய்யும்? ரட்சிக்கும்.
விசுவாசம் மனுஷனுக்கு இருக்கணும். விசுவாசிச்சேன்னா நீ விசுவாசியா இருந்தா கூட நீ சொல்லலாம் அபிஷேகம் பெறல பிரதர், அபிஷேகம் பண்ணால் தானே எனக்கு அந்த வல்லமை. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஞானஸ்தானம் தான் எடுத்திருந்தார். அவருக்கு பின்னாடி தான் அப்போஸ்தலர் காலத்தில் தான் பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டது இல்லையா? பெந்தேகோஸ்து நாள் தானே பரிசுத்த ஆவி. இயேசு பரத்துக்கு ஏறி போகும்போது சொல்லிட்டு போனாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன்னாரே. யோவான் 14 சொன்னார்ல, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்க, என்னிடத்தில் விசுவாசமாக இருங்க. நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் திரும்ப வந்து என் கூட உங்களை வச்சுக்கிடுவேன். அது வரைக்கும் உங்களை திக்கற்றவர்களாக விடலை. என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன். உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை வைத்து போகிறேன். நாம் அதனால தான் இந்த தேற்றரவாளனை தேற்றிடுமே உள்ளங்களை தேற்றரவாளனே, தேற்றிடுமே உள்ளங்களை தேற்றரவாளனே, ஆற்றிடுமே காயங்களை அபிஷேகத்தை இலத்தினார், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேகத்தை இலத்தினார், அசைவாடும் ஆவியே தூய்மையில் ஆவியே, அசைவாடும் ஆவியே தூய்மையில் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இலங்கி வாருமே, எங்கள் இடமசைய உள்ளம் நிரம்ப இலங்கி மாறுமே. பலத்தின் மேல் பலனடைய பலத்தின் ஆவியே, பலத்தின் மேல் பலனடைய பலத்தின் ஆவியே, ஞானமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே, அசைவாடும் ஆவியே தூய்மையில் ஆவியே, அசைவாடும் ஆவியே தூய்மையில் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இலங்கி வாருமே, ஐயா இலங்கி வாருமே, இலங்கி வாருமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, தேற்றரவாளன் அதுக்கு பின்னாடி தான் 11 பேர் அண்ணாந்து பார்த்துக்கிட்டு நின்னாங்களே. அப்போஸ்தலர் 1:11 இயேசு எடுத்துக்கொள்ளப்படும் போது அவர் சீசரில் வந்து பக்கத்தில் வந்து ஆசீர்வதிச்சு என்ன சொன்னார்? அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிற கலிலேயரே மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீங்க? உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். வருவார் என்றார்கள். தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாக ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவ மலை எண்ணப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். போகும்போதுதான் அங்கே 119 பேர் இருந்தான். இந்த 11 பேரை சேர்த்து தான் மொத்தம் எப்படி 120 பேர். எனக்கு அன்பானவர்களே, இந்த 11 பேர் அங்கே போயிருந்தான். நீங்க எருசலேமில் தங்கி இருங்கன்னார். எனக்கு அன்பானவர்களே, அந்த பரிசுத்த அப்புறம் தான் ஊற்றப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் சோகம் கொடுக்கறதுக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டாருங்க. இந்த சுவிசேஷம் எழுதும்போது மார்க் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? மார்க் 16:17 விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம். நீ அந்நிய பாஷையின் அபிஷேகம் பெற்றிருக்கோ அல்லது அபிஷேகம் பெறலையோ, விசுவாசித்தா போதும். நாமளே பாடுறோம். என்ன பாடுறோம்?
நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. பலப்படுத்தும் ஐயா, பலப்படுத்தும் பலப்படுத்தும் கிறிஸ்துவானே, பெரிய காரியம் செய்வாயே. ஐயா, பலப்படுத்தும் கிறிஸ்துவானே, பெரிய காரியம் செய்வாயே. கூடாதது 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 ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனா, நம்ம தேவனா, ஐயா இயேசுவால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. நம் இயேசுவால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. தண்ணீரிலே நடந்தாரே, கட்டுகளை அறுத்தாரே. தண்ணீரிலே நடந்தாரே, கட்டுகளை அறுத்தாரே. பாடையை ஐயா, பாடையை நம்ம பாடையை தொட்டாரே, வாலிபன் பிழைத்தாரே. அந்த பாடையை தொட்டாரே, வாலிபன் பிழைத்தாரே. கூடாதது சொல்லுங்க, கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனா, எங்க தேவனா, நம்ம இயேசுவால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. நம்ம இயேசுவால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. ஐயா, கூடாதது ஒன்றுமில்லையே, அவா கூடாதது ஒன்றுமில்லையே. ஹல்லேலூயா. எனக்கு கண்பார்வையிலே கூடாதது ஒன்றுமில்லை. நீ விசுவாசிக்கணுமே, அதான் பிரச்சனை. அதனாலதான் அன்னைக்கு மார்த்தாள் மரியாதை கூட சொன்னார், கல்லறைகிட்ட போய் நின்று ஜெபம் பண்ணார். பிதாவே, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் யோவான் 11ஆம் அதிகாரத்தில் 39-40 பார்க்கிறோம். ஆகிலும் சுற்றி நிற்கிற ஜனங்கள் விசுவாசிக்கும்படி இதை சொன்னேன்கிறாரே. நீங்களும் நானும் விசுவாசிச்சா நமக்கு என்ன உண்டு? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் உண்டு. அதான் மார்க் 16:17-18 வாசிக்கிறோம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் என்னென்னது? அதிகாரம் என்னது? நாமத்தினாலே. அதுதான், அங்கதான் பிடிச்சுக்கணும். ஏன்னா அந்த நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். வானோர் பூதலத்தோர் பூமியில் உள்ளவருடைய முழங்கால்கள் எல்லாம் முடங்குகிற அந்த நாமத்துக்கு அறிக்கை பண்ணும். அந்த நாமத்தை சொல்லணும். என் நாமத்தினாலே. நம்மகிட்ட ஒன்றும் கிடையாது. இந்த இடத்த விட்டு இறங்கி போயிட்டா நம்ம புத்தி எங்கிட்ட போதோ, என்னென்ன காது கேட்குதோ தெரியாது. போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சத்தம் கேட்டால் அங்கே தான் நம்ம சத்தம் காது போகும். அவருடைய நாமத்தை சொல்லணும். ஏன்னா அவருடைய நாமம் எப்படிப்பட்டது? நாமம் என்ன ஆவிற்கு சுகீதம், அனிலம் தன்னில் அரணேயா. நாமம் என்ன ஆவிற்கு சுகீதம், அனிலம் தன்னில் அரணேயா. தேனிலோ இனிமை மேன்மைக்கு அருமை, தேனிலோ இனிமை மேன்மைக்கு அருமை. நாமம் நாவுக்கு சுகீதம், நாடிலம் தன்னில் அரணேயா.
நிலை இன்பம் என் ஆண்டவர் பெயரில் ஆனந்தமே அதன் நிலையே ஆண்டவர் பெயரில் ஆனந்தமே அதன் நிலையே மேல்வங்கே அருமை எல் நாமத்தினாலே நம்ம போய் அங்க நாம் ஜெபிச்ச சோமாயிச்சு சொல்லிடக்கூடாது. நீ நானும் அற்ப மனுஷன், ஒன்றுக்காகாது. மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டால் மண்ணுக்கு திரும்புவோம். அவருடைய நாமத்தை சொல்லணும். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். பிசாசுக்கு தெரியும். அதனால தான் சொல்லிச்சு ஒருத்தர் வந்தோடனே மார்க் 5 அழகாக பார்க்குறோம். யோவான் 5 நம்ம மார்க் 5 பார்க்குறோம். கதரைய நாட்டுக்கு இயேசு போகிறாரு. உடனே அங்கே வந்து ஒரு பிசாசு வந்து சொல்லுது, உன்னதமான தேவனுடைய குமாரனே உமக்கும் எனக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு முயலும் தேவன் பேரில் ஆணையிட்டு கேட்கிறேன். ஏன்னா அதுக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும். ஆனால் நமக்கு தெரியுதா? அதனால தான் யாக்கோபு 2:19 வாசிக்கிறோம், தேவன் உண்டு என்று விசுவாசிக்கிறாயே அது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகிறது. வீணான மனுஷனே நம்மளை பார்த்து சொல்றாரு, அதுக்கு தெரியுங்க. அதனால தான் யோபு வீட்டுக்குள்ளே போக முடியல. ஏன்னா நீ சுற்றி அடைச்சி வச்சிருக்கிற, எப்படியா நான் போகிறதுன்னா அதுக்கு தெரியும். ஆனால் நமக்கு தான் தெரியாது. விசுவாசிக்கிறேன்னா ஒன்னால் என்னால் நடக்கக்கூடியது என்ன? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே, வாசிங்க, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள். மோசே மட்டுமில்ல, நமக்கு அந்த அதிகாரம் இருக்கு. மோசே அன்னைக்கு கீழே ஓட்டோன்னு அந்த சர்ப்பத்தை கையெழுட்டி பிடிச்சோன்னு பிடிச்சான். அவன் முதல்ல பயந்தான். ஆண்டவர் சொன்னார், வாழை பிடி. நாமளும் அந்த கிட்ட வாழை பிடிச்சா சுருட்டி போட்டுருச்சுன்னா நமக்கு அதான பயம். ஆனால் நமக்கு பேர் என்னது? பாம்பாட்டி. சங்கீதம் 58:5 படி பாம்பாட்டிகள் வினோதமாய், எத்தனை பாம்பாட்டி பாம்பை போய் கையில் வாழை பிடிப்பான். ஆனால் அந்த அதிகாரம் நம்ம கொடுத்துருக்கிற. சர்ப்பங்களை எடுப்பார்கள், தேள்களை நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் சேதப்படுத்தாது, கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். ஏன்னா இயேசு கை வைத்தார். என்ன கை வச்சாரு? நம்ம அழகா பாருங்க. குஷ்டரோகி அவனை கையினால் குசாமல் தொட்டாரம்மா, குஷ்டரோகி அவனை கையினால் குசாமல் தொட்டாரம்மா, கட்டப்படுவோரை கண்டதும் கண்ணீர் வடித்தாரம்மா, கட்டப்படுவோரை கண்டதும் கண்ணீர் வடித்தாரம்மா. இயேசு என்றதுமே எனக்கு இன்பம் பிறக்குதம்மா, காசினை இல்லாமல் போல் எவரையும் கண்டதில்லையோ. இயேசு என்றதுமே எனக்கு இன்பம் பிறக்குதம்மா. பேச தொடங்கினாலும் பேச்செல்லாம் பேரின்பம் சொட்டுதம்மா, பேச தொடங்கினாலும் பேச்செல்லாம் பேரின்பம் சொட்டுதம்மா, பார்க்க தொடங்கினாலும் பார்வையெல்லாம் பாவியில் வேலையம்மா, பார்க்க தொடங்கினாலும் பார்வையெல்லாம் பாவியில் வேலையம்மா. இயேசு என்றதுமே எனக்கு இன்பம் பிறக்குதம்மா, காசி
மார்க் 1:40-41 பார்க்கிறோம். அவர் மலையிலிருந்து இறங்கின உடனே குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து முழங்கால் படியிட்டு என்ன சொன்னா, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க ஆகும். விசுவாசியம் இருந்துச்சு சொன்னா உடனே அவர் என்ன பண்ணாரு, எனக்கு சித்தம் உண்டு. அதுக்கு முன்னாடி சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொல்லி தன் கையை இயேசு தமது கையை நீட்டி, அதுதான் முக்கியம், கைட்ட தொடணும். இன்னைக்கு நாம தொடுவோமா? இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி. அப்ப அவருக்கு அப்படி இருந்துச்சுன்னா நமக்கே அந்த அதிகாரம் தரமாட்டாரு? நமக்கு தானே எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டாரு. நீங்க என் பிள்ளைய பாண்டாரு, பிள்ளைகளுக்கு கொடுக்காம வேற யாரு கொடுப்பாரு? அதிகாரத்தை கொடுத்தது மட்டும் இல்ல, வானத்தின் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு அவர் சொன்னார். ஆனால் அதே மத்தேயு 28:18 வாசிக்கும் போது அவர் சொன்னார், தம்முடைய சீஷர்கிட்ட கிட்ட வந்து சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆனா நாம குணப்பட்டுட்டோமா? குணப்பட்டா நீ யார் மேலே கை வச்சு ஆண்டவரே சுகமாட்டும் சொன்னா சரி, கண்டிப்பாக சுகமாக. ஒரு சமயத்தில் ஒரு பாஸ்டர் இருந்தார், பேர் சொல்லக்கூடாது யார் பேரையும். அவர் நடந்து போயிட்டு இருந்தார் வரப்பு வழியாக. திடீர்னு போகும்போது அவர் ஏதோ ஒரு இது மேலே ஒரு மோதின மாதிரி தெரிஞ்சு பார்த்தா உயரமாக நின்று பார்த்தார். இவருக்கு உடனே வேர்த்து உருவத்தினுக்காது அந்த பிசாசு பேசு, நீ எதுக்கப்பா பயப்படுற, நான் தான் வந்து உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன்னுச்சான். எனக்கு அன்பானவர்களே, ஒன்றை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, நாம் வைத்தியனாக இருக்கலாம், நமக்கு எந்த பட்டம் வேண்டியதில்லை, ஒரே ஒரு பட்டம்தான். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்துருக்கா. அந்த அதிகாரம் இருந்தால் போதும், நாம் குணப்பட்டிருந்தா போதும் சுகமா. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. கேட்பதோடு விட்டாதீங்க, ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வரணும். ஒவ்வொரு நாளும் 5000 ரூபா இல்லாமல் வராது. எங்கள் சபையை வந்து பாருங்கள், 2 கண்ணு தெரியாத மக்கள் ஒரு நாள் கூட நாங்கள் சாப்பிடாமல் அனுப்புறதில்லை. இந்த மாதத்துக்கு கூட நான் சோர்ந்துருந்தேன். ஐயோ இவங்களை வாரம் முழுக்க கூப்பிடணுமே, 4 வாரத்துக்கு எப்படி செய்ய போகிறோம் தோட்டம், ஏன்னா வாடகைக்கு தான் வேன் எடுத்து கூப்பிடுறோம் திருநெல்வேலியெல்லாம். ஒரு சகோதரி என்ன சொன்னாங்க, ஐயா இந்த 4 வாரத்துக்கு 1 மாதத்துக்கு நான் பொறுப்பு யான்னாங்க. இப்படிப்பட்ட அநேகர் எழும்பு ஜெபம் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஒரு நேரம் உணவு கொடுக்க உதவலாம், பார்வையற்ற மக்களுக்கு ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம். ஏன் ஐயா, எத்தனையோ பார்வையற்றோருக்கு பிறந்த பிள்ளைகள் கல்விக்கு தேவை உண்டு. செத்தா கூட சொந்தக்காரன் வந்து அடக்கத்துக்கு வர மாட்டான், அந்த ஃபியூனரல் காரியத்துக்கு தேவை உண்டு. இப்போ கூட பார்வையற்ற சகோதரிகள் தங்கிறதுக்கு ஒரு இடத்த கட்டி வரோம். ஒரு சதுரடி 2300 ரூபா. எனக்கு ஒரு ஆசை, ஒரு 700 சதுரடியிலையாக கட்டணும். கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்களும் தொடரலாம். எப்படி பிரதர்? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. இந்த 2 நம்பரையும் நீங்கள் பார்க்கலாம், அதன் வழியாக தொடர்பு பண்ணலாம். ஒருவேளை ஐயா நாங்கள் கொடுக்கணும்னு ஆசை உண்டு, ஆனால் எங்களுக்கு கணக்குக்கு வைக்கக்கூடிய காரியங்கள் உண்டேன்னா என்கிட்ட கேளுங்க, அதற்கான வழிமுறைகளை சொல்லுகிறேன், அது வழியாக நீங்கள் கொடுக்கலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. வைத்தியனே, உன்னை நீ குணமாக்கிக்கொள் என்று ஒரு பழமொழி. இந்த பழமொழி ஏன் இயேசு சொன்னார்? இன்றைக்கு எத்தனையோ வைத்தியர்களாக இருக்கோம், ஆனால் நமக்குள் குணமாக்கப்படாத, சீழ்பிதுக்கப்படாத, ரண வைத்தியன் இருந்தும் ஆறப்படாத காயங்கள் உண்டு. உன் புண் கொடிதாயும் உன் காயம் ஆறாததுமாய் இருப்பானே என்று சொன்னாரே. கீழையாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியன் இல்லையோ, பின்ன ஏன்
உன் காயம் ஆற்றப்படவில்லை என்கிறாரே. முதல்ல நமக்குள்ள இருக்கிற காரியங்கள் குணப்பட்டா மற்றவர்களுக்கு நிச்சயமா நாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் உண்டு. நாம் குணப்பட்டு விட்டோமா? எங்களை நாங்கள் நிதானித்து அறிந்து கொள்ள உதவி செய்யும் சுவாமி. இந்த நாளிலும் கண்ணீரோடு, கவலையோடு, வேதனையோடு, வியாதியின் கொடுமையோடு முழங்கால் படியிட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். மனவளர்ச்சி இல்லாத பிள்ளைகளை வைத்துக்கொண்டு ஐயோ என் வாழ்க்கையில் இந்த பிள்ளை எதிர்காலம் எப்படி இருக்குமோ கலங்கி நிற்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதியின் கொடுமையினால உடலெல்லாம் தழும்புகள், பல வடுக்கள் இருந்து வெளியே கூட போக முடியாம வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய நோய்களும் சுகமாகட்டும், ஒவ்வொருவருடைய வேதனைகளும் தீரட்டும், ஒவ்வொருவருடைய காயங்களும் ஆறட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.